ரிஷப ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எப்பொழுதுமே இருக்கும், அது உங்களுக்குமே தெரியும். ஆனால் புறக்கணிப்பை உங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு கூட்டத்திலோ அல்லது உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களின் வட்டத்திலோ நீங்கள் அங்கே இருந்தும் இல்லாதது போல உங்களை அவர்கள் அலட்சியப்படுத்திய அந்த ஒரு தருணங்கள் மிகவும் கொடூரமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் பேச வந்த வார்த்தையை மதிக்காமலும் கடந்து சென்ற போதோ அல்லது உங்களை ஒரு முக்கியமான முடிவில் சேர்க்காமல் தள்ளி வைத்த போதோ உங்களுடைய சுயமரியாதை அங்கே சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கும். அந்த சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காகவும் சுயமரியாதை தான் வாழ்க்கையில முக்கியம் என்றும் நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை இதுவரைக்கும் அதற்காக எத்தனையோ நபர்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் நீங்கள் தாங்கிக் கொண்டும் எதிர்த்து கொண்டும் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் அந்த சுயமரியாதை சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும். அந்த ஒரு இடத்தில் இருந்து எழுந்து ஓடிவிடலாம் என்று உங்களுடைய மனமானது துடித்திருக்கலாம். உங்களுடைய நாகரிகம் கருதி அங்கே அமைதியாக நீங்கள் அமர்ந்து கொண்டும் அனைத்தையுமே மனதிற்குள் வைத்து தாங்கிக் கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையெல்லாம் தாங்கக்கூடாதோ அதையெல்லாம் மனதிற்குள் தாங்கிக் கொண்டு வாழ்ந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதுவாகத்தான் இருக்கவும் செய்யும். அந்த புறக்கணிப்பு உங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன தெரியுமா? நம்மை மதிக்காத இடத்தில் நாம் ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது என்பதைத்தான் அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் மறைக்கின்ற சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வெளியில் பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் கம்பீரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பலமாக இருப்பது போல நீங்க காட்டிக்கொள்வீங்க அனைவரிடமும். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்க எப்போதுமே மறைத்து வைத்திருக்கும் ஒரு பயம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஒருவேளை நாம் நம்பிய மனிதர்கள் நம்மை விட்டு போய்விட்டால் என்ன செய்வது? நாளை நம்முடைய பொருளாதாரம் சரிந்து விட்டால் நம்மை யார் காப்பாற்றுவார்கள்? அல்லது நம்முடைய உண்மையான பலவீனங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டால் நம்மை மதிக்க மாட்டார்களோ என்ற ஒரு பயம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு முன்பாகவே நீங்கள் நடந்து விடுமோ என்று நினைத்து சில விஷயங்களை பயந்து கொண்டும் இருப்பீங்க. இதுதான் ரிஷபம் ராசியின் மிக பலவீனமான ஒரு குணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தவிப்பை நீங்கள் யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. இரவு நேரங்களில் தனிமை இந்த ஒரு பயம் உங்களை அச்சுறுத்தினாலுமே காலையில் எழுந்தவுடன் மீண்டும் அந்த கம்பீர முகமூடியை அணிந்து கொண்டு உலகை எதிர்கொள்ள தயாராகி விடக்கூடிய மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கை உடைந்த ஒரு நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக நிச்சயமாக இருக்கும். ரிஷபம் ராசியான நீங்கள் ஒருவரை நம்புவதற்கு நீண்ட காலங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் ஒரு முறை நம்பிவிட்டால் அவர்களின் கண்மூடித்தனமான நம்பிக்கை எல்லை இல்லாததாக போய்விடும். அவர்கள் நீங்க நம்பிய ஒரு நபர் தவறை செய்திருந்தாலும் அவர்கள் நீங்க தவறு செய்திருக்க மாட்டார் என்று அடித்து பேசுவீங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மீது நீங்கள் மரியாதையை எப்பொழுதுமே வைப்பீங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே நம்பி ஒப்படைத்த ஒரு நபர் உங்களுடைய நம்பிக்கையை துண்டு துண்டாக உடைத்தெறிந்த அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் கருப்பு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இவரா இப்படி செய்தார், இவருக்கு போய் நாம் இவ்வளவு உண்மையாக இருந்தோமே என்று நீங்கள் தலையில் கை வைத்து உட்கார்ந்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அன்று உடைந்த உங்களுடைய நம்பிக்கை இன்று வரைக்கும் உள்ளுக்குள் முழுமையாக ஒட்டாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதற்கு பிறகு உங்களை நோக்கி வரக்கூடிய தூய்மையான அன்பை கூட நீங்கள் சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பார்த்து கொண்டும் இருப்பீங்க. அந்த ஒரே ஒரு நாள் உங்களுடைய உலகத்தின் மீதான நம்பிக்கையை தலைகீழாக மாற்றி போட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு காயமாகவும் வடுவாகவும் உங்களுடைய மனதிற்குள் பதியவும் ஆரம்பித்திருக்கும். நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன், உனக்காக நான் இருக்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் நாம் பிரிய மாட்டோம் என்று யாரோ ஒருவர் உங்களுக்கு கொடுத்த அந்த அழகான வாக்குறுதியை நீங்கள் தேவ வாக்காக நம்பியிருப்பீங்க. ரிஷப ராசிக்கு வார்த்தைகளின் மீது அசைக்க முடியாத மதிப்பு எப்போதுமே இருக்கும். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி நீங்கள் பல பெரிய முடிவுகளை எடுத்திருப்பீங்க. உங்களின் எதிர்காலத்தை திட்டமிடவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் காலம் மாறிய போது அந்த ஒரு வார்த்தையை சொன்ன மனிதர் மிக அசால்ட்டாக தன்னுடைய வார்த்தைகளை மாற்றி பேசவும் ஆரம்பித்திருப்பார். இல்லை அப்படின்னா உங்களை விட்டு விலகி செல்லவோ ஆரம்பித்திருப்பார். அன்று அப்படி சொன்னாரே அதெல்லாம் வெறும் நாடகமா என்று நீங்கள் யோசித்து தோற்று போகவோ ஆரம்பித்திருப்பீங்க. அந்த வெற்று வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்த ஏமாற்றங்கள் உங்களை மனிதர்களின் பேச்சுக்களை விட அவர்களின் செயல்களை பார்த்து மட்டுமே எடை போட வைத்திருக்கும். இந்த அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் நீங்கள் சேஃபாக வாழ்க்கையில வளர போறீங்க. வாழ்க்கையில பல முறை ஏமாந்து
பல வழிகளை சந்தித்ததால் உங்களுக்கு இப்போது ஒரு பயம் கலந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு எப்போதும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதை உறுதிப்படுத்தும் விதமாக இனி நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் மிகவும் பாதுகாப்பானதாகவும் நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க்குகளை எடுக்க மாட்டீங்க. உங்களின் பணத்தை எங்கே முதலீடு செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான விவேகம் உங்களிடம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை சுற்றி உள்ள தேவையில்லாத மனிதர்களை நீங்களே வடிகட்டி தூக்கி எறிந்து கொள்ளவும் வாழ்க்கையில ஆரம்பிப்பீங்க. இந்த பாதுகாப்பான சூழல் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன அமைதியை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் ஒரு பலமான கோட்டையை கட்டுவதைப் போல பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கையில உயரவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில புது ஆப்பர்ச்சுனிட்டியும் கதவை திறக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே நீங்கள் வாய்ப்புகளுக்காக கற்றுக்கொண்டு யாருடைய வாசலிலும் போய் நிற்க வேண்டிய அவசியமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்காது. ஒரு புதிய மற்றும் மிகச்சிறந்த வாய்ப்பு உங்களை தேடி உங்களுடைய கதவை தட்டப் போகிறது. அது நீங்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்ட ஒரு வெளிநாட்டு வேலைக்கான வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது உங்களின் தற்போதைய நிறுவனத்திலோ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துடன் இணையக்கூடிய ஒரு லாபகரமான ஒப்பந்தம் கைகூடவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு வாய்ப்பு உங்களின் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும் என்பதை நீங்களே வாழ்க்கையில போக போக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு தயக்கங்கள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் இதை நீங்கள் தைரியமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய மனதிற்குள் பிறக்க ஆரம்பிக்கும். இது உங்களின் வாழ்க்கை தரத்தை நிச்சயமா உயர்த்தக்கூடிய ஒரு ஏணியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே உங்களுடைய பொறுமை தாங்க. கடந்த காலங்களில் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை அவமானப்படுத்திய போதும், உங்களின் சூழ்நிலை உங்களை முடக்கிய போதும் நீங்கள் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் அமைதியாக பொறுமை காத்து கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த பொறுமைக்கான அறுவடை காலம் இப்போது தொடங்கிவிட ஆரம்பிக்கும். இவன் சும்மா இருக்கிறான் என்று சொன்னவர்களின் வாயை அடைத்து போகும்படி நீங்கள் காத்திருந்த காரியம் உங்களுக்கு 100% வெற்றியாக வாழ்க்கையில வந்து சேரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் காட்டிய அந்த பொறுமை தான் இன்று உங்களை ஒரு முதிர்ச்சியான பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு பொறுமைக்கு கிடைத்த பரிசாக உங்களின் அத்தனை நியாயமான கோரிக்கைகளும் இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேறி உங்களை ஆனந்த கடலில் ஆழ்த்தப் போகிறது என்பதை வாழ்க்கையில நீங்க போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய இன்கம் சோர்ஸானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். இதனால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தாலுமே உங்களால் சேமிக்க முடிந்திருக்காது. ஆனால் இனி அந்த நிலைமையானது மாறப்போகிறது. உங்களுக்கு முற்றிலும் ஒரு புதிய வருமான வழி உருவாகப் போகிறது. அது உங்களின் ஒரு பகுதி நேர தொழிலாக இருக்கலாம், அல்லது உங்களின் கலைத்திறன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வரக்கூடிய ராயல்டி தொகையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஒரு சொத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் வாடகை வருமானமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இதில் ஏதேனும் கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் அந்த பொறுமைக்கான அறுவடை காலம் இப்போது தொடங்கிவிட ஆரம்பிக்கும். இவன் சும்மா இருக்கிறான் என்று சொன்னவர்களின் வாயை அடைத்து போகும்படி நீங்கள் காத்திருந்த காரியம் உங்களுக்கு 100% வெற்றியாக வாழ்க்கையில வந்து சேரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் காட்டிய அந்த பொறுமை தான் இன்று உங்களை ஒரு முதிர்ச்சியான பக்குவப்பட்ட மனிதனாக மாற்றவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு பொறுமைக்கு கிடைத்த பரிசாக உங்களின் அத்தனை நியாயமான கோரிக்கைகளும் இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேறி உங்களை ஆனந்த கடலில் ஆழ்த்தப் போகிறது என்பதை வாழ்க்கையில நீங்க போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய இன்கம் சோர்ஸானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுக்கு ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். இதனால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தாலுமே உங்களால் சேமிக்க முடிந்திருக்காது. ஆனால் இனி அந்த நிலைமையானது மாறப்போகிறது. உங்களுக்கு முற்றிலும் ஒரு புதிய வருமான வழி உருவாகப் போகிறது. அது உங்களின் ஒரு பகுதி நேர தொழிலாக இருக்கலாம், அல்லது உங்களின் கலைத்திறன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வரக்கூடிய ராயல்டி தொகையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஒரு சொத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் வாடகை வருமானமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும்.